What is your dream? எச்சரிக்கை, இந்த வீடியோ ஒரு கல்விப் பொருளாக தயாரிக்கப்பட்டு பாலியல் சுகாதார உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது. Warning, this video is made as an educational material and contains sexual health content. இந்த வீடியோவில் உடல் உறுப்புகள், பாகங்கள் மட்டும் எளிதாக புரிவதற்காக ஆங்கிலம் மற்றும் தமிழில் உச்சரிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவில் நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஹியூமன் ஸ்பெர்ம் செல், மனித விந்து செல்லின் அமைப்பு பற்றி விவாதிக்கலாம். ஒரு பெண் கருவுற பெண்ணின் ஓவரி அண்டகத்தில் உருவாகும் ஃபீமேல் கேமிட் செல், பெண் இன செல்லான ஓவம் அண்டம் மற்றும் ஆணின் டெஸ்டிஸ் விந்தகங்களில் உருவாகும் மேல் கேமிட் செல், ஆண் இன செல்லான ஸ்பெர்ம் விந்து செல் இணைய வேண்டும். காய்டஸ் கலவியின் போது 200 முதல் 300 மில்லியன் விந்து செல்கள் பீனிஸ் ஆண்குறியிலிருந்து வெளியேறுகின்றன. இதில் ஒரு விந்து செல் வீரியமாக நகர்ந்து சென்று மற்ற விந்தணுக்களை முந்தி ஓவரி அண்டகத்தில் உருவாகும் ஓவம் அண்ட செல்லை கருவுறச் செய்கின்றது. இந்த வீடியோவில் விந்து செல்லின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அமைப்பு மற்றும் செயற்பாடு பற்றி விரிவாக விவாதிக்கலாம். ஃப்ரீலி ஸ்விமிங், தனியே நீந்து செல்லக்கூடிய, ஆக்டிவ்லி மொட்டைல், வேகமாக நகரும் தன்மை கொண்ட, யுனிக்லி ஃபிளாஜிலேட்டட், தனித்துவம் வாய்ந்த கசையிழை கொண்ட மைக்ரோஸ்கோபிக் நுண்ணிய செல்களாக விந்தணுக்கள் உள்ளன. ஒரு விந்து செல் 60 மைக்ரோமீட்டர் வரை நீளம் கொண்டது. ஹெட், தலை, நெக், கழுத்து, மிடில் பீஸ், நடுத்துண்டு மற்றும் டெயில் வால்பாகங்களை கொண்டுள்ளது. ஒரு விந்து செல்லின் தலைப்பகுதி பைரிஃபார்ம் ஷேப்ட், நீண்ட பேரிக்காய் வடிவத்துடன் 4 மைக்ரோமீட்டர் வரை நீளம் கொண்டுள்ளது. இதனுள் நியூக்ளியஸ், உட்கரு, பிளாட்டன்ட், தட்டையான ஓவல் முட்டை வடிவம் கொண்ட அமைப்பாக இருக்கின்றது. உட்கருவில் கண்டென்ஸ்ட் குரோமாட்டிட்ஸ், அடர்ந்த உறைவி மரபுத்திரிகள் உள்ளன. இந்த அடர்த்தியினால் தான் ஒரு விந்து செல் பல்வேறுபட்ட பிசிக்கல் ஸ்ட்ரெஸ், உடல் சார்ந்த அழுத்தங்களை தாங்கும் வலிமையை பெற்றிருக்கின்றது. தலையின் முன்பக்கத்தில் கேப், தொப்பி போன்றதொரு குறுமையான அமைப்பை கொண்ட அக்ரோசோம் என்னும் பாகம் உள்ளது. ஸ்பெர்ம் லைசின், விந்து லைசின் என்னும் புரோட்டியோலிட்டிக் என்சைம், புரத செரிப்பு நொதியான ஹைலுரானிடேஸை அக்ரோசோம் தன்னுள்ளே கொண்டுள்ளது. இந்த நொதியானது கருவுறுதலின் போது ஊசெட் மெம்பரேன்ஸ், அண்ட செல்லின் உரைகளை துளைத்து விந்து செல் உள்ளே செல்ல உதவி புரிகின்றது. மிகவும் நேரோ, குறுகிய, ஃபனல் ஷேப்ட், பெய்க்குழல் போன்ற வடிவத்தை கொண்ட கழுத்து பகுதி தலைப்பகுதியை விந்து செல்லின் ஏனைய பகுதியுடன் இணைப்பதினால் கனெக்டிங் பீஸ், இணைக்கும் துண்டு என்று அழைக்கப்படுகின்றது. இப்பகுதியில் உட்கருவிற்கு அருகாமையில் அமைந்துள்ள சென்ட்ரியோல், ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், அண்மை சென்ட்ரியோல் மற்றும் அதிலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள சென்ட்ரியோல், டிஸ்டல் சென்ட்ரியோல், சேய்மை சென்ட்ரியோல் என்று அழைக்கப்படும். அண்மை சென்ட்ரியோல் கருவுற்ற முட்டையின் கிளீவேஜ், பிளவிப்பெருகளின் போது ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் சைகாட், முதல் பிரிவில் பங்கேற்கிறது. சேய்மை சென்ட்ரியோல் விந்து செல்லின் ஆக்சியல் ஃபிலமெண்ட், அச்சு இழைக்கு வழிவகுக்கிறது. இதுவே விந்து செல்லின் அச்சாக செயல்படுகின்றது. ஆக்சியல் ஃபிலமெண்ட், அச்சு இழை, டிஸ்டல் சென்ட்ரியோல் சேய்மை சென்ட்ரியோலில் துவங்கி நடுத்துண்டின் வழியாக சென்று வாலின் முடிவு வரை நீள்கிறது. நடுத்துண்டு மற்றும் வால் சேரும் புள்ளியில் அச்சு இழை ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், வட்டம் போன்ற அமைப்பை கடந்து செல்கின்றது. இதன் பெயர் ஆனுலஸ் ரிங். மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் ஷீத், திருகு போன்ற மைட்டோகாண்ட்ரியங்கள் அச்சு இழையை சுற்றி அமைந்துள்ளன. இவை நேபன் கண் அல்லது மைட்டோகாண்ட்ரியல் திருகு என்றும் அழைக்கப்படுகின்றது. இவை விந்து செல்லின் நகர்வுக்கு வேண்டிய ஆற்றலை ஏடிபி வடிவில் உற்பத்தி செய்கின்றன. ஆக்சியல் ஃபிலமெண்ட், அச்சு இழையின் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், உயிரணுக்கூடு, மைக்ரோடியூபியூல்ஸ், நுண்குழல்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 சென்டர் சிங்லெட் மைக்ரோடியூபியூல்ஸ், 2 மைய தனித்தனி நுண்குழல்கள், இவற்றை சுற்றி 9 பேர் ஆஃப் டப்லெட்ஸ், 9 ஜோடி நுண்குழல்கள் இருக்கப்பெற்றுள்ளது. இந்த அமைப்பு ஆக்சோனிம் என்று அழைக்கப்படும். இந்த அமைப்பே விந்து செல்லின் நகர்வுக்கு உதவி புரிகின்றது. ஆக்சியல் ஃபிலமெண்ட், அச்சு இழை வால் பகுதியின் முடிவு வரை காணப்படுகின்றது. நடுத்துண்டின் மைட்டோகாண்ட்ரியங்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற சக்தியின் மூலம் விந்து செல்லை முன்னே செலுத்துகிறது இந்த விப்லைக் கசை போன்ற வால் பகுதி. இறுதியாக ஒரு முழு விந்து செல்லும் பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சப்பினால் முழுவதுமாக சூழப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.